வாழையும் மஞ்சளும் கரும்பும் செழித்து வளரக்கூடிய பச்சை பசுமையான கொங்கு மண்டலத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். கொங்கு மண்டலத்தில் நம்ம எங்கே இருக்கோம்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்கோம். ஈரோடு மாவட்டத்தின் எல்லையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். இந்த கோயில் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவிலேயே மிகவும் அறியப்பட்ட ஒரு கோயில் தான். அப்படிப்பட்ட ஒரு கோயில் இருக்க இடம்தான் கரூரில் இருந்து 28 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கொடுமுடி ஸ்ரீ மகுடேஸ்வரர் ஆலயம். இந்த கோயிலுக்காகவே ரயில்வே நிலையம் முதற்கொண்டு அந்த காலத்திலேயே அமைச்சிருக்காங்க. வட இந்தியாவில் இருந்து வரும் பக்தர்கள் மிகவும் அதிகம் வரக்கூடிய ஒரு கோயிலாகவும் இந்த கோயில் இருக்குது. கொடுமுடி ரயில்வே நிலையத்திலிருந்து மிகவும் அருகிலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. காவேரி கரையோரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம்தான் கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம். வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு மற்ற வரலாறுகளையும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் பார்க்கலாம். இங்கு முன்புறம் இருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலோட முன்புறத்திலேயே விநாயகருக்கு தனியாக ஒரு ஆலயம் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் சிவன், பிரம்மா, விஷ்ணு அப்படிங்கிற 3 தெய்வங்களும் மும்மூர்த்திகளும் இருப்பது ஒரு மிக சிறப்பானதொரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானதொரு கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். முதலில் சிவன் ரூபமாக இருக்கக்கூடிய மகுடீஸ்வரரை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். கோயிலின் கொடி கம்பத்தையும் நந்தீஸ்வரரையும் வணங்கிட்டு கோயிலின் கம்பத்திற்கு நேர் மேற்கூரையில் ராசி சக்கரங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பரிகார ஸ்தலம். 3 மூர்த்திகளும் ஒரே கோயிலில் இருக்கிறதுனால பல்வேறு பரிகாரங்கள் இந்த கோயிலில் பண்ணுறாங்க. காவேரி கரையோரத்திலே அமைஞ்சிருக்கிறதுனாலையும் இந்த கோயிலோட சிறப்பு இன்னும் ரொம்ப அதிகமாகுது. நம்ம இப்போ மகுடேஸ்வரர் ஆலயத்துக்குள்ளே போய் மகுடேஸ்வரரை தரிசனம் பண்ணலாம். மகுடேஸ்வரர் ஆலயம் முழுவதும் கருங்கற்களால் ஆன ஒரு கோயில். இந்த கோயிலோட சுற்றுப்புறத்தில் பல்வேறு தெய்வங்களோட தனித்தனி சிற்பங்களை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் 63 நாயன்மார்களோட சிலையும் இருக்குது. இதில் என்ன சிறப்பான விஷயம்னா 63 நாயன்மார்களோட காலங்களும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு பேரோட. இந்த கோயிலோட ஒரு முனையில் காவேரி கண்ட விநாயகர் அப்படிங்கிற விநாயகரோட தனி சன்னதியும் ஒன்று இருக்குது. விநாயகரை வணங்கிட்டு நம்ம கோயிலோட பக்கவாட்டில் தட்சிணாமூர்த்தி அவர்களோட சிற்பம் இருக்குது. சிங்க வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும்படி தட்சிணாமூர்த்தியோட சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட பின்புறத்தில் பிரம்மாவோட சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு. கோயிலோட ஒரு முனையில் முருகப்பெருமானோட தனியாக ஒரு சன்னதியும் இருக்குது. இவர்களையும் வணங்கிட்டு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட கோயிலின் கணக்கு வழக்குகளை பார்க்கும் சண்டிகேஸ்வரரோட தனி சன்னதியும் இருக்குது. இங்கு உற்சவராக சிவபெருமானும் அம்மனும் தனித்தனி சிலைகளாக வச்சுருக்காங்க. அவர்களையும் வணங்கிட்டு நம்ம அடுத்ததாக அம்மனோட சன்னதிக்கு போய் பார்க்கலாம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன் ஸ்ரீ வடிவுடைய அம்மன். வடிவுடைய அம்மனையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு மற்ற கோயில்களில் போய் பார்க்கலாம். இங்கே 7 சன்னதிகள் இருக்குது. மகுடீஸ்வரர் சன்னதி, அம்மன் சன்னதி, பெருமாள் சன்னதி, மகாலட்சுமி சன்னதி, பிரம்மன் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி,
சனீஸ்வரருக்கு தனி சன்னதி அப்படின்னு 7 சன்னதிகள் இந்த கோயிலில் இருக்குது. அம்மனோட சன்னதியின் உட்பிரகாரத்திலேயே சரஸ்வதி அம்மன் மற்றும் வரலட்சுமி அம்மனோட தனித்தனி சிற்பங்கள் இருக்குது. 7 கன்னிமார்களோட சிற்பமும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு அவர்களோட பெயர்களோடு இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. நாட்டுப்புற தெய்வமான கொற்றவையினோட சிற்பமும் அங்கே தனியாக ஒரு புறம் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 4வதாக வீரநாராயண பெருமாள், விஷ்ணுவின் அவதாரமான வீரநாராயண பெருமாள் சன்னதி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வீரநாராயண பெருமாளானவர் ஸ்ரீரங்கத்தில் இருப்பது போல் சயன கோலத்திலேயே காட்சி தராரு. முன்புறத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை வணங்கிட்டு நம்ம வீரநாராயண பெருமாளையும் போய் தரிசனம் பண்ணிடலாம். இது முடித்தவனையும் இந்த கோயிலோட உட்பிரகாரத்தில் வைணவ பெருவாள்களான ஆழ்வார்களோட சிலைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இவர்கள் எல்லாத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலோட உட்பிரகாரத்தை சுற்றி வரலாம். உட்பிரகாரத்தில் இந்த கோயிலை வடிவமைச்ச பாதுகாத்த மன்னர்கள் மற்றும் அரசிகளோட சிற்ப வேலைப்பாடுகளும் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. கல் தூண்கள் ஒவ்வொன்றிலையும் இசை எழுப்பும் பாணர்களோட சிற்பமும் பல்வேறு ஆழ்வார்களோட சிற்பமும் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கு. வைகுண்ட ஏகாதேசியின் சிறப்பாக அமையும் சொர்க்கவாசல் கதவுகளும் பக்கப்பகுதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு ரொம்ப சிறப்பான பூஜைகள் செய்யப்படுது. பெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே அருள்மிகு மகாலட்சுமி அம்மனோட சன்னதியும் இருக்குது. ஒரு சிறிய சன்னதியாக இருந்தாலும் அற்புதமான ஒரு சன்னதியாக இருக்குது. மகாலட்சுமி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோயிலின் ஒரு புறம் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரம்ம தீர்த்தத்தை போய் பார்த்துட்டு வரலாம். பிரம்மன் சன்னதிக்கு முன்னாடியே இந்த பிரம்மன் தீர்த்தம் இருக்குது. இந்த கோயிலோட தீர்த்தம் காவேரியாரும் பிரம்ம தீர்த்தமும். இங்கே இருக்கக்கூடிய பிரம்மன் வன்னி மரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மன் கோயிலுக்கு எந்த விதமான கட்டிடங்களும் கிடையாது. அவர் வன்னி மரத்தடியில் தான் அமர்ந்திருப்பார். இங்கே இருக்கக்கூடிய வன்னி மரம் அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த வன்னி மரம். இது 3000 ஆண்டு காலம் பழமையானது ஒன்று. இது பூக்கள் பூப்பதோடு மற்றும் காய்கள் காய்ப்பதில்லை. பல இடத்துல பட்டாலும் மறுபடியும் முளைக்கக்கூடிய ஒரு சிறப்பானதொரு வன்னி மரமாக இது இருக்குது. இந்த வன்னி மரத்திற்கு பக்கத்திலேயே ஸ்ரீ ஆஞ்சநேயரோட சன்னதி இருக்குது. கோரை பற்களோடு அமர்ந்த ஆக்ரோஷமான கோலத்தில் ஆஞ்சநேயர் இங்கே காட்சி தர்றாரு. இந்த ஆஞ்சநேயர் சன்னதியை சுற்றி ஆஞ்சநேயர் அகவல் போற்றி எழுதப்பட்டிருக்கு. அதற்கு பக்கத்திலேயே அற்புதமான ஆஞ்சநேயரோட ஒரு சித்திரமும் இருக்குது. இதற்கு பக்கத்தில் கோயிலின் பின்புறத்தில் சனீஸ்வரர் பகவானோட தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட மற்ற சன்னதிகளாக நவகிரக சன்னதியும், நவகிரக சன்னதிக்கு பின்புறத்தில் சந்திர பகவானுக்கு தனியாக ஒரு சன்னதியும், அதற்கு நேர் எதிர்த்தா போல் சூரிய பகவானோட சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலை சுற்றி அழகான நந்தவனமும் அமைச்சிருக்காங்க. இங்கே ஒரு அழகான பசுமடமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் பல்வேறு விதமான பரிகாரங்களும் செய்கிறாங்க. பல்வேறு சன்னதிகளோட சிறப்பான முறையில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரே இடத்துல மும்மூர்த்திகளையும் தரிசித்த ஒரு மன திருப்தியோட
வாங்க கோயிலோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய காவேரி ஆற்றையும் அங்கே இருக்கக்கூடிய விநாயகரையும் பற்றி பார்க்கலாம். விநாயகரை பற்றி பேசும்பொழுதே உண்மையான விநாயகர் நம்மளை கிராஸ் பண்ணி போனார். இங்கே காவேரி கரையோரத்தில் வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்றிணைந்து வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலின் அடியில் பல்வேறு காலகட்டங்களில் நேர்த்திக்கடனுக்காக செய்யப்பட்ட பல்வேறு சிற்பங்களும் இங்கேயே வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் அம்மனோட சன்னதியும் விநாயகர் பெருமாளோட சன்னதியும் இருக்குது. இது எல்லாமே கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தின் கீழ்ப்புறத்திலேயே வைக்கப்பட்டிருக்கு. இங்கே காவேரி கரை ஓரத்தில் பல்வேறு பரிகாரங்களும் பல்வேறு விதமான பூஜைகளும் இந்த காவேரி கரை ஓரத்தில் நடைபெறுகிறது. பங்குனி உத்திரத்தன்னைக்கு இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க இங்கு வந்து தான் காவேரி நீரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு அர்ச்சனை நீராக பயன்படுத்துகிறாங்க. பங்குனி உத்திரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக இங்கு கொண்டாடப்படுது. ஆடி அமாவாசை போன்ற தர்ப்பண நாள்கள்லையும் முக்கியமான விசேஷ நாட்களாக இங்கே பார்க்கப்படுது. மும்மூர்த்திகளும் ஒரே இடத்தில் காவேரி கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு ஸ்தலத்தை எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறை போய் பார்க்கணும். இன்னும் இது போன்ற வீடியோக்களோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.